வணக்கம் வியூவர்ஸ். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு கண்டென்ட். இது எல்லாருக்கும் தேவைப்படும். மேபி நிறைய பேர் அதில் அனுபவம் இருக்கும். ஒரு சிலருக்கு இனிமே இது ஒரு சில நேரத்தில் தேவைப்படலாம். ஸோ அப்படிப்பட்ட ஒரு விஷயத்தை நம்ம பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் பட்டன் அதிகம் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. அப்படி என்ன ஒரு முக்கியமான ஒரு கண்டென்ட் பார்க்க போகிறோம் அப்படின்னா, நம்ம வந்து எல்லாருக்குமே வந்து இப்போ பேங்க்ல ஆன்லைன் அக்கௌண்ட் இருக்கு. ஸோ நம்ம ஏதாவது பேமெண்ட் பண்ணணும் அப்படின்னா முன்னாடி மாதிரி போய் பேங்க்லலாம் நிற்க தேவையில்ல, கையில் இருந்த டக்கு டக்குன்னு பண்ணிக்கலாம். பட் அப்படி பண்ணும்போது ஒரு சில எரர் ஏற்பட வாய்ப்பு உண்டு. அது என்னென்ன எரரு, எப்போ போய் ஏற்படும், அதை எப்படி நம்ம வந்து சரி செஞ்சுக்கிறது, அது அந்த மாதிரி போன பேமெண்ட்டை வந்து எப்படி நம்ம வந்து ரீஃபண்ட் பண்ணுறது. ஸோ இந்த மாதிரி ஒரு தெளிவான விளக்கத்தை தான் இந்த வீடியோவில் கொடுக்க போகிறோம். இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு புரியும். சமயத்தில் நமக்கு இந்த ஒரு டிப்ஸ் தேவைப்படும் போது அன்னைக்கு போய் அந்த பதட்டத்தில் நம்மளால என்ன பண்ணுறதுனே தெரியாமல் நம்ம முழிச்சுக்கிட்டு இருப்போம். ஸோ இதை பார்த்து வச்சுருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக அந்த மாதிரி ஒரு விஷயம் ஏற்பட வேணாம். ஏற்பட்டது அப்படின்னா நீங்கள் டென்ஷன் ஆகாமல் ரிலாக்ஸாக என்ன பண்ணணும் அப்படின்றத யோசிக்கலாம். அதுக்காக தான் இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். இப்போ உதாரணத்துக்கு என்கிட்ட உங்களுக்கு பணம் அனுப்புகிறேன் அப்படின்னா நான் வந்து முக்கியமாக கவனிக்க வேண்டிய விஷயங்கள் தான் இப்போ உங்களுக்கு சொல்ல போகிறேன். இது நோட் பண்ணி வேணாலும் வச்சுக்கோங்க. என்ன அப்படின்னா, ஃபர்ஸ்ட் நான் இப்போ உங்களுக்கு அனுப்புகிறேன் அப்படின்னா உங்களோட பேர், உங்களோட அக்கௌண்ட் நம்பரு, உங்களோட பேங்க் நேமு, உங்களோட பேங்க் கிளை எங்கே இருக்குது அப்படின்றது, அதுக்கு அடுத்தது ஐஎஃப்எஸ்சி கோடு, யூபிஐ ஐடி, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் ஃபஸ்ட்டு நீங்கள் கலெக்ட் பண்ணி வச்சுக்கணும். ஸோ இந்த விஷயத்தில் ஏதாவது ஒரு இடத்துல நம்ம சின்னதாக ஒரு தப்பு பண்ணாலும் நமக்கு வந்து மேபி இழப்புகள் இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இழப்புனா நான் கொஞ்சம் வெயிட் பண்ணுற மாதிரி இருக்கும் அந்த பணத்தை வாங்குறதுக்கு. ஸோ அதனால வந்து இந்த இடத்த ஒரு தடவைக்கு 2 தடவை பக்காவாக கன்ஃபார்ம் பண்ணிங்க. இல்லை நான் இதையும் மீறி ஒரு தப்பு பண்ணிட்டேன் அப்படின்னா, நான் இப்போ வந்து உங்களுக்கு பேமெண்ட் பண்ணுறேன் அப்படின்னா, நான் உங்களுக்கு பண்ணும்போது உங்களோட அக்கௌண்ட் நம்பரையோ இல்லை வந்து யூபிஐ ஐடியோ ஏதோ ஒன்று தப்பாக போட்டுட்டேன், அப்படி ஒரு கணக்கே வந்து பேங்க்ல இல்லை அப்படின்னா, கண்டிப்பாக என் பணம் என்கிட்ட டெபிட் ஆகிட்டு அப்படின்னா 1 நாள்லேருந்து 3 நாளைக்குள்ள திரும்ப என் அக்கௌண்ட்டுக்கு ஆட்டோமேட்டிக்காக கிரெடிட் ஆகிடும். அதனால இதை மாதிரி நடந்ததுன்னா ஒரு பிரச்சனையும் இல்லை. ஆட்டோமேட்டிக்காக கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க, தானாகவே கிரெடிட் ஆகிடும். இது இல்லாமல் இன்னொரு தவறு நடக்க வாய்ப்பு என்ன அப்படின்னா, நீங்கள் வந்து எல்லாமே சரியாக நோட் பண்ணி கொடுத்துருப்பீங்க. நீங்கள் வந்து இப்போ எனக்கு பணம் அனுப்புறீங்க அப்படின்னா என்னோட டீட்டெயில் எல்லாமே கரெக்டாக கொடுத்துருப்பீங்க, எந்த தப்பும் இல்லாமல். பட் ஆனால் எனக்கு பணம் வந்து சேர்ந்துருக்காது. அப்படி இருக்குன்ற பட்சத்தில் என்ன நடந்திருக்கும் அப்படின்னா, பேங்க்லேயே மேபி எரர் வர்றதுக்கான வாய்ப்பு உண்டு. ஸோ அந்த மாதிரி ஏதாவது நடந்திருக்கு அப்படின்னா இமீடியட்டாக நீங்கள் எந்த பேங்க்கில் பண்ணுனீங்களோ அவங்கக்கிட்ட போய் ஒரு லெட்டர் ஒன்று எழுதி கொடுக்கணும். அந்த மாதிரி இருக்கும். மேபி அந்த மாதிரி தான் நிறையா இருக்கும். ஸோ லெட்டர் எழுதி கொடுத்துட்டு நீங்கள் அதுக்கான ப்ரூஃப், ஸ்க்ரீன்ஷாட்டு இல்லை வந்து ஏதாவது மெசேஜஸ் இது மாதிரியெல்லாம் கொடுத்துட்டோம் அப்படின்னா, ப்ரூஃப் கொடுத்தோம் கரெக்டாக அப்படின்னா, கண்டிப்பாக வந்து அவங்க திரும்ப ஒன்று நமக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுவாங்க, இல்லை வந்து யாருக்கு போடுமோ அவங்களுக்கு பண்ணி விடலாமா அப்படின்றத பார்ப்பாங்க. அதுக்கு அடுத்தது இன்னொரு தவறு என்ன ஏற்படலாம் அப்படின்னாக்கா, என்னோட வங்கி கணக்குலேயே உதாரணத்துக்கு நான் ஒரு பேங்க்ல வந்து அக்கௌண்ட் வச்சிருக்கேன் அப்படின்னா அதே வங்கியிலேயே இன்னொருத்தருக்கும் அக்கௌண்ட் இருக்கும். ஸோ தவறுதலாக அவருக்கு நான் வந்து பணத்தை அனுப்பிச்சிருப்பேன். அப்படி இருக்கு அப்படின்ற பட்சத்தில் அதை எப்படி திரும்ப வாங்குறது அப்படின்னா, நம்ம நேரடியாக வங்கிக்கு போய் இது மாதிரி நடந்துச்சு அப்படின்னு சொல்லி ஒரு புகார் கொடுத்தோம் அப்படின்னா அவங்க வந்து நம்மளோட அக்கௌண்ட்டுக்கு அதை கிரெடிட் பண்ணி விட்டுருவாங்க. ஒரு சில நாட்கள் மட்டும் ஆகும். ஒரு சில டைமில் இதில் என்ன இருக்கும் அப்படின்னாக்கா, நான் வந்து இப்போ உங்களுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறேன் தப்பாக பண்ணிட்டேன் அப்படின்னு சொன்னால் உங்ககிட்ட வந்து மேபி பேங்க்கில் வந்து கேட்பாங்க. ஸோ கேட்பாங்கன்னா ஏதோ ஒரு மெசேஜோ ஏதோ ஒன்று இல்லை லெட்ரு அது மாதிரிலாம் கேட்பாங்க. ஸோ அது மாதிரி நீங்கள் இப்போ அவங்க வந்து இல்லை எனக்கு கொடுக்குறது இல்லை அப்படின்ற மாதிரி தவறுதலாக தான் வந்துட்டு அப்படின்னு நீங்கள் சொல்லிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக அந்த பணத்தை திரும்ப நமக்கு கிரெடிட் பண்ணி விட்டுருவாங்க. இதில் வந்து ரொம்ப சிக்கலான விஷயமே இப்போ நான் சொல்ல போகிறது தான். என்னோட வங்கியிலேருந்து நான் உங்களுக்கு பணம் அனுப்புகிறேன் அப்படின்னா, நீங்கள் வந்து இப்போ நான் ஒரு பேங்க்கில் இருக்கேன் அப்படின்னா நீங்கள் வேறு பேங்க்கில் இருக்கீங்க அப்படின்னா நான் தப்பாக உங்களுக்கு பேமெண்ட் பண்ணிட்டேன் அப்படின்னா கண்டிப்பாக இது வந்து ஒரு சிக்கலான ஒரு விஷயம். என்ன அப்படின்னு பார்க்கும்போது 2 பேங்க் சம்மந்தப்பட்ட ஒரு விஷயம், அதே மாதிரி 2 நபர்கள் சம்மந்தப்பட்ட ஒரு விஷயம் அது. ஸோ அப்படி இருக்குங்கும்போது நீங்கள் இந்த மாதிரி தப்பாக அனுப்பிச்சிட்டிங்க அப்படின்னா நீங்கள் போய் புகார் கொடுக்கும்போது பேங்க்கில் அது வந்து 5லேருந்து 20 நாள் எடுத்துக்கலாம். மேபி உங்கள் பேமெண்ட் வந்து உங்களுக்கு ரிட்டர்ன் வர்றதுக்கு. இதில் வந்து சம்மந்தப்பட்ட வங்கி இப்போ நீங்கள் அனுப்பிச்சவரோட வங்கி வந்து அவரோட ஒப்புதல் இல்லாமல் அந்த பணத்தை எடுக்க முடியாது. ஸோ அதனால் அவர்கிட்ட ஒப்புதல் வாங்கிட்டு திரும்ப இந்த வங்கிக்கு அனுப்பி அப்புறம் தான் எனக்கு கிடைக்கிறது. அப்படி இருக்கு. ஒரு சில டைமில் வந்து நம்ம அனுப்பிச்சு வேற ஒருத்தருக்கு மாற்றி அனுப்பிச்சிட்டோம், அவர் வேறு பேங்க்கு, அவரும் எடுத்து செலவு பண்ணிட்டாரு அப்படின்னா ஒன்றும் பண்ண முடியாது. ஸோ
ஸோ அந்த மாதிரி செலவு பண்ணிட்டாரு அப்படின்னா பேங்க் சைட்லேருந்து நமக்கு ஒத்துழைப்பு தான் தருவாங்க வந்து எந்த விதமான ஆக்ஷன்ஸ், அதாவது சட்டப்பூர்வமான ஆக்ஷன்ஸ் எதுவும் எடுக்க மாட்டாங்க. அது மாதிரி இருக்குது அப்படின்னா சட்டப்பூர்வமான ஆக்ஷன் வந்து நீங்கள் தான் எடுத்துக்கணும் அதுக்கு. ஸோ அதனால் வந்து ஒரு பேங்க்கில் நீங்கள் பேமெண்ட் பண்ணுறீங்க அப்படின்னா, ஏதாவது ஒரு பேமெண்ட் ட்ரான்ஸ்ஃபர் வந்து ஆன்லைனில் பண்ணுறோம் அப்படின்னா, முதல்ல நான் சொன்ன விஷயத்தெல்லாம் ரொம்ப கரெக்டாக எடுத்து வச்சுக்கிட்டு இல்லை மைண்டில் வச்சுக்கிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுங்கள். எந்த ஒரு பரிவர்த்தனையை பொறுத்தவரை வந்து அவசரம் பண்ணாதீங்க. பொறுமையாக அழகாக பண்ணுங்கள். நம்மளோட மணி நம்ம கஷ்டப்பட்டு சம்பாதிச்ச விஷயம். ஸோ திரும்ப அதுக்காக ஒரு டைம் அலைஞ்சி அதை திரும்ப வாங்குற மாதிரி இருக்கக்கூடாது. அதனால் அது மாதிரி பார்த்துக்கோங்க. இப்போ நான் சொன்ன விஷயம் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இது ஒரு சிலருக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கலாம், ஒரு சிலருக்கு இனிமேல் யூஸ்ஃபுல்லாக கூட இருக்கலாம். ஸோ இப்போ நிறைய ஏதாவது தெரியாமல் பண்ணிட்டோம் அப்படின்னா இதை பார்த்து தெரிஞ்சுக்கலாம் நீங்கள். ஸோ அதுக்காக தான் அந்த வீடியோ பண்ணேன். தேங்க்யூ.